ദൈവം പാപിയെ ശിക്ഷിക്കുന്നില്ല. ஆண்டவர் பாவியை சிக்ஷிக்கிறவர் அல்ல. പാപത്തെ ശിക്ഷിച്ചു. அவர் பாவத்தை சிக்ஷித்தார். പാപിയെ വെറുതെ വിട്ടു. பாவியை அவர் சும்மா விட்டார். അതുകൊണ്ട് പാപി മാനസാന്തരപ്പെട്ട് യേശുവിൽ വിശ്വസിക്കണം. எனவே பாவியாகிய மனிதன் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ഈ സുവിശേഷത്തിൽ വിശ്വസിക്കണം. இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். അന്ധവിശ്വാസങ്ങളെല്ലാം ത്യജിക്കണം. மற்ற விசுவாசங்களை எல்லாம் தள்ளி போட வேண்டும். ദൈവവചനത്തിൽ വെളിപ്പെടുത്തിയിരിക്കുന്ന സത്യത്തിൽ വിശ്വസിക്കണം. தேவ வசனத்தில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை மனிதன் விசுவாசிக்க வேண்டும். ഇത് മതം മാറ്റുന്ന പ്രസംഗമല്ല. இது மதம் மாற்றக்கூடிய ஒரு பிரசங்கம் அல்ல. നമ്മുടെ മനസ്സ് മാറ്റുവാനുള്ള പ്രസംഗമാണ്. நம்முடைய இருதயத்தை மாற்றக்கூடிய ஒரு பிரசங்கமாக இது காணப்படுகிறது. ദൈവസന്നിധിയിൽ എല്ലാ മനുഷ്യരും നിൽക്കേണ്ടി വരും. எல்லா மனிதர்களும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும். യേശു ക്രിസ്തുവിന്റെ മുമ്പാകെ നിൽക്കേണ്ടി വരും. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும். മരിച്ചുയർത്തെഴുന്നേറ്റ കർത്താവിന്റെ മുമ്പാകെ നിൽക്കേണ്ടി വരും. மரித்து உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும். എന്നിട്ട് അവർ ന്യായം വിധിക്കും. அவர் ஒரு நாள் அவர் நியாயம் தீர்ப்பார். മനുഷ്യന്റെ പാപത്തിനല്ല ന്യായം വിധിക്കുന്നത്. மனுஷனுடைய பாவத்தை அல்ல அவர் நியாயம் தீர்க்க போவது. സുവിശേഷം അനുസരിച്ചോ ഇല്ലയോ എന്നുള്ള ഒറ്റ കാരണത്താൽ ന്യായം വിധിക്കും. சுவிசேஷத்திற்கு நீ கீழ்ப்படிந்தாயா இல்லையா என்று சொல்லி அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார்.